வெல்கம் டு சுபிக்ஷம் அகாடமி. குரூப் 2 எக்ஸாமினேஷன் வரப்போகுது. அப்போ அதில் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த குரூப் 2A எக்ஸாமை தான். அந்த குரூப் 2A ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறது ஒரு மேட்டரே கிடையாது. யாருக்கு அப்படின்னா, ஸோ கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருக்கவங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ஒரு மேட்டராக இருக்காது. மெயின்ஸ் அப்படிங்கிறது தான் ஸ்கோரிங் பேப்பரே. ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து பேசிக் கட் ஆஃப் வச்சு எடுத்துருவாங்க. அப்போ அந்த மெயின்ஸில் எதை ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படிலாம் படித்தா ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணலாம், அது போக நம்ம சேனலில் தொடர்ந்து எது சம்மந்தமான வீடியோக்கள் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லுதேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ குரூப் 2A மெயின்ஸ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் பேஸ்டாக மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை மாற்றாமல் இருக்குது நமக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன் அப்படின்னா, ஸோ கொஸ்டினை நம்ம கிளிக் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ எத்தனை மார்க் மேலே வரும் எனக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா நமக்கு வந்து என்ன செய்ய முடியாது, வெயிட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு போனோம் அப்படின்னா அதில் வந்து என்ன செய்ய முடியாது, என்னென்ன கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன் 2-3 எக்ஸாமு. அந்த எக்ஸாம்லாம் எப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் தான். ஆன்லைன் டெஸ்ட்டில் என்ன செய்வாங்க, ஸோ நம்ம ஆன்சருக்கு எல்லாமே கொடுப்பாங்க. கொடுத்துட்டு என்ன செய்வோம்னா, கரெக்டான ஆன்சர் என்னது, நீ என்ன ஆன்சர் பண்ணியிருக்க அப்படிங்கிறத நம்மகிட்ட கொடுத்துருவான். அப்போ நம்ம அதில் என்ன செய்யலாம், கவுண்ட் பண்ணோம்னாலே நம்ம எத்தனை மார்க் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இதுவும் ஒரு ஈஸியான மெத்தட் தான். அது மாதிரி எவல்யூஷனும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேப்பரும் எக்கனாமிக்கலும் சரி, என்விரான்மெண்டலும் சரி. ஸோ ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். பட் அதை இப்போதைக்கு இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்குது. சரி, அந்த டாப்பிக்கை நம்ம விட்டுருவோம். ஸோ இப்போ குரூப் 2A மெயின்ஸ். இந்த மெயின்ஸ் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 40 கொஸ்டின் தான். சரியா, இந்த 40 கொஸ்டின் தான் எல்லாருக்குமே ஒரு கண்டமா இருக்கும். ஸோ முதல்ல ஸோ சிலபஸை உடச்சி சொல்லுதேன். தமிழ்ல 60 கொஸ்டின், ரைட்டா? 60 கொஸ்டினுமே உங்களுக்கு கொள்குறி வகை தான். அடுத்து ஆப்ஸ்னா என்னது, ஃபுல்லா ரீசனிங் தான். குவான்டிடேட்டிவ் ஆர்எஸ் அகர்வால் புக்கு என்கிட்ட ஸோ வீட்டில் இருக்கு, நான் எடுத்து காமிச்சிருப்பேன். அந்த புக்கை மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே போதும், இந்த 40க்கு 40மே அடிச்சிடலாம். ஆனா கொஞ்சம் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். தெரியாம உங்களால என்ன செய்ய முடியாது, மொட்டையா மனப்பாடம் பண்ணலாம் ஆன்சர் அடிக்க முடியாது. ஸோ அதனால ஆப்ஸ் ஒரு 40. அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு 100 வந்துருச்சு. அதுக்கு அடுத்து பாருங்க, ஸ்பிளிட் அப் மொத்தமே 5 டாபிக் தான் சிலபஸ். அரசியலமைப்பு, அறிவியல், பொருளியல், அது போக சயின்ஸு அண்டு ஜியாகிரபி. ஸோ இந்த மாதிரி 5 டாபிக்ல மார்க் ஸ்பிளிட் அப்போட கொடுத்துருக்கான். ஸோ இதில் மார்க் வெயிட்டேஜ் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாலிட்டி, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி. இந்த ரெண்டுமே ஏன் அப்படின்னா, ஸோ ஒரு லிங்கடாக இருக்கும் படிக்கிறது. ஹிஸ்ட்ரி படித்தோம்னா ஓரளவு அதில் பாலிட்டி சம்மந்தமான விஷயங்கள் வரும். ஸோ பாலிட்டி படித்தோம்னா ஓரளவு ஹிஸ்ட்ரி சம்மந்தமான விஷயங்களும் இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு இந்த மாதிரி வரும்ல, அதில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம படிக்கக்கூடிய டாபிக் எக்கனாமிக் 20. ஸோ இது 3 சேர்த்தோம்னா நமக்கு எவ்வளோ வந்துருது, 70 கொஸ்டின்ஸ் வந்து என்ன கவர் ஆயிருது. அதுக்கப்புறம் சயின்ஸு, ஸோ நெக்ஸ்ட்டு ஜியாகிரபி. இது எல்லாம் சேர்த்து ஒரு 100 கொஸ்டின், டோட்டலாக 200 கொஸ்டின் அப்ஜெக்டிவ்ல இருக்குது. ஸோ இப்போ இதில் நம்ம எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தமிழ் தான். ஸோ தமிழ் தான் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. செகண்ட் ப்ரையாரிட்டி ஆப்ஸ். ஸோ ஏன் அப்படின்னா, இந்த 100ல் மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும், உறுதியே சொல்ல முடியும் இதுல இருந்தா கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னு நமக்கு உறுதியாக தெரிந்த ஒரு போர்ஷன் அப்படின்னா இந்த 100 மார்க் தான். இந்த 100 மார்க்லயுமே ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க போன குரூப் ஏல. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இந்த 60 கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, இந்த 60 கொஸ்டின்ல தமிழ் மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்லலாம், கொஸ்டின் டஃப். ஸோ ஸ்கூல் புக்ல இருந்து கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போன எல்லாருமே ஏமாந்தாங்க. சரியா, இன்க்ளூடிங் நானும் ஏமாந்தேன். ஸோ எல்லாருமே என்ன செஞ்சோம், ஏமாறப்பட்டோம். ஸோ ஸ்கூல் புக்கை தரவா வச்சுட்டு போனோம், எல்லாருமே ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்தோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸோ இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்து அப்படியே ஸ்கூல் புக்ல இருந்து கொடுத்துட்டான். ஸோ லாஸ்ட்டாக ஒரு 2 மாசம் 3 மாசம் படிச்சவங்க கூட 90 கொஸ்டின் மேலே ஆன்சர் கரெக்டாக போட்டான். ஆனால் நம்மளால என்ன செய்ய முடியல, இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 70 வாங்குறதே ரொம்ப முக்கிய மோதி தான் வாங்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வட்டம் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஸோ சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்கான், பிரித்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்கானா, அந்த பிரித்தெழுதுகளை அதுல என்னென்னலாம் வருது. ஸோ அப்போ புணர்ச்சி விதிகள் வருது. அந்த புணர்ச்சி விதிகள் என்னென்ன இருக்கு, அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்ரோச்ல நீங்க போனீங்கன்னா தான் இந்த குரூப் பிஏவை நீங்க கிளியர் பண்ண முடியும். ஸோ நம்ம சேனல்ல இது சம்மந்தமான எல்லா வீடியோவும் போடுவோம். ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க. எனக்கு டைம் கிடைக்கல, அதனால தான் வீடியோ கண்டினியூஸாக போட முடியல. ஸோ நெக்ஸ்ட் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆப்ஸ். ஆப்ஸ் வந்து எல்லாருமே போட்டுருவாங்க. 40 கொஸ்டின் இருக்குன்னா அரௌண்ட் 35 கொஸ்டின் வந்து என்னது, எல்லாராலுமே ஆன்சர் பண்ண முடியும். பட் இதுல மேஜரா ப்ளே பண்றது என்ன அப்படின்னா டைமிங்.
ஸோ டைமிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் வந்து ஒரு 40 கொஸ்டினை ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் எடுக்காருன்னா 40 நிமிஷத்துல அவர் இணைஞ்சிருவாரு. இந்த 40யுமே அடிச்சிருவாரு. ஆனா இந்த 60 தமிழை உங்களுக்கு கிளியர் பண்ணதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஸோ நல்லா படிச்சதா வந்துச்சுன்னா 30 மினிட்ஸ்ல கிளியர் பண்ணிடலாம். கரெக்ட் தானே? இந்த 60 தமிழுக்கு 30 மினிட்ஸ் போதும். ஆனா அந்த 40 ஆப்ஸுக்கு உங்களுக்கு 1 நிமிஷம் எடுத்தீங்கன்னா 40 ஆயிரும். ஸோ நிறைய பேர் 2 நிமிஷம் வரைக்கும் எடுப்பாங்க, 1.5 நிமிஷம் வரைக்கும் எடுப்பாங்க. 1.5 நிமிஷம் எடுத்தீங்கன்னா 1 மணி நேரம் போயிரும். 2 நிமிஷம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிஷம். எக்ஸாம்ல ஹாஃப் ஆஃப் த டைம் இந்த 40 கன்சியூம் பண்ணிடும். அதனாலதான் இந்த எக்ஸாம் வந்து எனக்கு கொஞ்சம் டஃப்பான எக்ஸாம். ஸோ இது எப்படி நமக்கு சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி என்ன செய்யணும்? இந்த ஆப்ஸை வந்து போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? ஒரு கிளியர் கட்டான வியூ கிடைச்சிடும். இப்போ நம்பர் சீரிஸ்ல ஒரு கொஸ்டின் வருதுன்னா நீங்க ஒரு 100 பேட்டர்ன் போட்டு பார்த்துக்கணும். அந்த 100 பேட்டர்ன்ல ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகும். அப்போ என்ன செஞ்சிடலாம்? ஈஸியா ஆன்சர் அடிச்சிடலாம். நீங்க ஃப்ரெஷ்ஷா போறீங்க, ஒரு 10 பேட்டர்ன் மட்டும் போட்டுட்டு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியாது? ஸோ இதை இப்படிதான் போடணுமாங்கிறதே தெரியாது, இப்படிலாம் வருமாங்கிறதும் தெரியாது. அப்போ அந்த கணக்குல நேரமாகும். அது போக என்னன்னா ஆப்ஸ் தமிழ் ரெண்டுலயுமே தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் முதல்ல அடிச்சுட்டே வந்துடணும். தெரியாத கொஸ்டின் அப்படியே விட்டுட்டு கடைசி என்ன செய்யணும்? போய் அதை கிளியர் பண்ணணும். முதல்ல இந்த 100ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதுக்கடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது பாலிட்டி. இந்த பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அரை சிலபஸ் கொடுத்துருப்பான். நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? பயந்துடக்கூடாது. ஐயோ டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். போன வட்டம் கேட்ட குரூப் டி மெயின்ஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்க. ஒரு 5 to 6 கொஸ்டின் என்ன செஞ்சாங்க? டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ மீதி எல்லாமே என்ன செஞ்சாங்க? நம்ம நார்மலான பாலிட்டியில இருந்து தான் கேட்டிருப்பாங்க. அப்போ என்ன செய்யணும்? கான்சென்ட்ரேஷன் டு பாலிட்டி. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல யார் யார் இருக்கா? ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பத்தி தான் என்னது ஃபுல் பொலிட்டிக்கல் வந்து இருக்கும். தாசில்தார், கலெக்டரு, ஸோ பிடிஓ, பிடிஓலாம் ரூரல் டெவலப்மெண்ட்ல வருவாங்க. அப்போ பாலிட்டி அப்படிங்கிறது மேஜர் ரோல் இங்க பிளே பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரி படிக்கியா எக்கனாமிக்ஸ் படிக்கியா அப்படின்னு ஒரு டவுட் வரும். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட டேட்டா கொடுத்துருக்கான். ஆனால் நம்மகிட்ட சோர்ஸுங்கிறது லிமிட்டட் தான். ஸ்கூல் புக்கில் 11th ஒரு 6 பாடம் இருக்கு, 12th ஒரு 12 பாடம் இருக்கு. ஸோ இதை மட்டும் படிங்க. இதை மட்டும் படிச்சுட்டு 10ல இருந்து 6 வரைக்கும் லைட்டாக ஒரு ரிவிஷன் விடுங்க. அதுல இருந்து எப்படினாலும் ஒரு 10 கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்டுருவான். சரியா? 10 கொஸ்டின்ங்கிறது கேட்டுருவான். ஸோ நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 20க்கு ஒரு 15 ஆட் நம்ம என்ன செஞ்சணும்? எங்கேயா ஆகணும். அப்போ என்ன செய்யணும்? அந்த சிலபஸ்ல உள்ள எல்லா டாப்பிக்கும் படிக்கணும். ஸோ ப்ரிலிம்ஸுக்கு ஐரோப்பியர்களின் வருகை அப்படிங்கிறது கிடையாது. ஆனா மெயின்ஸுக்கு ஐரோப்பியர்களின் வருகை இருக்கு. அதுல இருந்து கொஸ்டின் கேட்பான். அப்ப என்ன செய்யணும்? அதை படிக்கணும். இந்த மாதிரி எது எது ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் ஒத்து போகுது அப்படின்னு பார்த்து அந்த டாப்பிக்கை தூர வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? இந்த நோட்டிபிகேஷன் வராத போது எது எதுலாம் ப்ரிலிம்ஸ்ல கவர் ஆகுதோ அந்த டாபிக் ஃபுல்லா படிச்சிடணும். படிச்சிட்டோம்னா நினைஞ்சலாம் மெயின்ஸுக்கு படிக்கும்போது ஒரு பயம் இல்லாம படிக்கலாம். ஸோ இதுல 15 எடுக்கணும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் தாங்க பெருசு. நீங்க பார்க்கலாம், என்னடா இவ்வளவு சிலபஸ் வச்சிருக்கானேன்ட்டு. அதுல கம்ப்யூட்டரை பத்தியே கிட்டத்தட்ட பாதி சிலபஸ் இருக்கு. கம்ப்யூட்டரை பத்தி ரொம்ப ஈஸி தான். 11th 12th கம்ப்யூட்டர் புக்கு மட்டும் படிச்சீங்கனாலே கிட்டத்தட்ட அதில் உள்ள எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிடலாம். நீங்க அதை விட்டுட்டு பர்டிகுலரா டாபிக் இப்போ ஐவிஎஃப் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதை பத்தி ஒரு ஜேர்னல் கணக்காக எடுத்து போட்டு படிச்சீங்கனாலே உங்களுக்கு என்னது அதுல நம்ம ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அப்போ இந்த சயின்ஸ்ல நான் ஒரு 7 தான் உங்களுக்கு போட சொல்றேன். 7 கொஸ்டின் எடுக்கணும். ஸோ ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் 10th ஜியாகிரபி. ஸோ 10th ஜியாகிரபி தான் நமக்கு என்னது வேத வாக்கா இருக்கு. 11th ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேர்ல்டு ஜியாகிரபி கூட வந்துடும். ஸோ எல்லாமே உங்களுக்கு மிங்கிள் ஆகும். இந்த காற்றோட்டம் எல்லாத்தையும் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் 10th படிச்சுட்டு போகணும். 11th 12th படிச்சீங்கன்னா சேஃப், பயங்கர சேஃப். அட்லீஸ்ட் 10th அப் டு 10th படிச்சீங்கன்னா உங்களுக்கு இதுல ஒரு 7 கொஸ்டின் போடுங்களேன். ஸோ அப்போ டோட்டலா நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த பாலிட்டியில குறைஞ்சது 25 எடுத்துடணும். சரியா? அதுல வந்து மிஸ்ஸே ஆகக்கூடாது. 25, அப்போ 15, 40, 47, 54, 64. இதுல ஒரு 64 எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இதுல 60ல ஒரு 55 கண்டிப்பா போடணுங்க. 55 கண்டிப்பா போடணும். ஆப்ஸ்ல நம்ம எவ்வளவு போடணும்? 40க்கு 40மே போட ட்ரை பண்ணணும். பட் இல்லாத போது ஒரு 35 போட்டோம்னா நமக்கு இதுல ஒரு 90. ஸோ 90 பிளஸ் 64 154. இந்த 154 அப்படிங்கிறது நான் என்ன சொல்றேன்? ஒரு மினிமமான ஸ்கோராவே நம்ம எடுக்கணும். இது எடுத்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த வேகன்சி அப்படிங்கிறதுக்குள்ள உள்ள போக முடியும். போன வட்டம்னா வேகன்சி 2000 இருந்துச்சு. இந்த வட்டம் எவ்வளவு வருதுன்னு சொல்ல முடியாது. 1000 கூட வரலாம். ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் வேகன்சி எல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஒப்பந்த முறையில ஆள்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு எதிராக தான் போராட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இருந்தாலும் வேகன்சி எவ்வளவு வரும்னு இன்னும் கன்ஃபார்மா தெரியாது. ஸோ ஒரு 1000 வேக்கண்ட் வரலாம், 1500 வரலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. ஸோ இப்படி இருக்கிற காலத்துல நம்ம என்ன செய்யணும்? மார்க்க கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும். ஒரு 160 லெவல்ல நம்ம எடுத்துட்டோம்னா தைரியமாக இருக்கலாம். 170லாம் போட்டீங்கன்னா வெரி பியூட்டி. ஸோ நெறைய பேர் சொல்லுவாங்க, பிரிலிம்ஸ் மாரி என்ன செய்யலாம்? இந்த டாபிக்ல விட்டுறலாம் அப்படிம்பாங்க. எந்த டாபிக்குமே விடாதீங்க. எல்லா டாபிக்குமே படிங்க. இந்த எக்கனாமிக்ஸ்லாம் கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டடா தான் இருக்கும். 20 கொஸ்டின் இருக்குல்ல, 20ல ஒரு 10 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டடா தான் கேட்பான். இந்த எக்கனாமிக்ஸ். அதனால எக்கனாமிக்ஸ ரொம்ப கான்சன்ட்ரேஷன் குடுத்து படிக்கணுமாங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2ஏல கண்டிப்பாக கிளியர் பண்ணிறலாம். அப்போ தமிழ் எப்படி படிக்கணும்? என்னென்ன எப்படி படிக்கணுங்கிறத இந்த வீடியோல நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன சொல்லப் போறோம்னா, ஒவ்வொரு டாபிக்கா என்ன செய்ய போறோம்? பாடம் நடத்தப் போறோம். தமிழ் ஒரு நாள் வீடியோ. எப்படி வீடியோ குடுக்கப் போறோம்? தமிழ்ல ஒரு நாள் வீடியோ குடுப்பேன். அடுத்து என்ன செய்வேன்? ஹிஸ்டரி, பாலிட்டி இது சேர்ந்தாப்புல ஒரு நாள் வீடியோ குடுப்பேன். அதுக்கடுத்து என்ன செய்வேன்? கணக்கு ஒரு நாள் வீடியோ குடுப்பேன். இந்த மாரி ஆல்டர்னேட் டேஸ்ல நம்ம பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா, கன்டினியூஸா ஒரு டச் அப்லயே இருந்துட்டு வருவோம். டச் அப்லயே இருந்துட்டு வரும்போது அது நமக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப எளிமையா இருக்கும். நம்ம சேனல தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கான வெற்றி என்னோட கையில. நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிச்சு இந்த குரூப் 2ஏல டைரக்ட் அசிஸ்டன்ட் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவ நிறைவடைகிறேன். நன்றி, வணக்கம்.